சண்டே மார்னிங் எந்திரிக்கும் போதே வீடு இப்படி தான் இருந்துச்சு. சாட்டர்டே நைட் கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது மட்டும் எடுத்து வச்சாச்சு. ரிமைனிங் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு எனர்ஜி இல்லை, அதனால் அப்படியே போட்டுட்டு போயிட்டு படுத்துட்டோம். மார்னிங் எந்திரிச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கல் வரனால கிறிஸ்மஸ் ட்ரீயும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வீட்லேயும் பேசிட்டு தான் லஞ்ச் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற போட்டிருந்தேன், அது அரைக்க போட்டுட்டு லஞ்சுக்கு வந்து ப்ரான் தொக்கு தான் பண்ணியிருந்தேன். நேற்று ப்ரான் தொக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. மாவு அரைச்சிட்டு ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்காக அவனில் வச்சுட்டேன். ஈவினிங் வந்து அவதார் மூவிக்கு புக் பண்ணியிருந்தோம். போகிறதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும், அதனால் வீடு க்ளீனிங் ஒர்க்லாம் நான் பண்ணிட்டேன். விக்கி வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வீக் ஸ்னோ பெருசாக இல்லை, ஆனால் விண்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளேயே செம்ம குளிர். அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். நான் ஃபஸ்ட்டு 2 பார்ட் பார்த்ததில்ல, ஸோ பெருசாக எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது. சரி போயிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு வரலான்னு தான் போனேன். பட் மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பார்க்காததுனால எனக்கு சில பிளேஸ்லாம் புரியல. மூவியும் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு 2.5 ஹவர்ஸ் தான் இருக்கும்னு நினச்சேன், பட் அது 3 ஹவர்ஸ் கிட்ட போச்சு. மூவி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் விக்கி ப்ரீவியஸ் பார்ட்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ தான் சில இதெல்லாம் கனெக்ட் ஆச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ. இட்லி பேட்டர் இருந்தாலே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னரோட கவலை தீந்துரும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி அண்ட் வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு நானும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.